மட்டும் மாட்டாமல் இருந்துச்சு புல்லில், அழகாக போயிருந்துருக்கலாம். ரைஸ் மீன் இன்றைக்கி சூப்பராக ஸ்ட்ரைக் ஆகிருக்கு, பர்ஃபெக்டாக அருமையான மீன். பர்ஃபெக்ட், சூப்பராக ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. இவங்கள்ட்ட இருக்க இந்த ரப்பர் குவாலிட்டி பாருங்களேன், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ஃப்ளஃபியாக இருக்கும், கடிச்ச உடனே டக்குன்னு. இதுக்கெலாம் கேமரா வாங்கி என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு ஸ்ட்ரைக்கர் கூட ரெக்கார்ட் ஆகலைண்ணா. அது மேலே பிரச்சனையா, என் மேலே பிரச்சனையா, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆக மொத்தம் வேஸ்ட்டு கேமரா வாங்கி நான் ஒன்று கூட ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். இது மட்டும் ரெக்கார்ட் பண்ணி ஆக்சுவலாக நம்ம மீன் பிடிக்கிறதே ரெக்கார்டிங் தான். ரெக்கார்ட் ஆகலாம், அப்புறம் என்ன பிரயோஜனம்? நல்லா லென்த்தாக தான் இருக்குது மீன். இன்றைக்கி வாங்கின ஃப்ராக் தான், சூப்பராக ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் ஹெவியாலாம் அடிக்கலை, லைட்டாக தான் அடித்தேன். நல்லா ஷார்ப்பாக இருக்குது, ஹூக் நல்லா பெருசாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால நல்லா ஈஸியாக. இங்கே கடிச்சா ஆகாது, இங்கே கடிச்சாவே டக்குன்னு ஆகிடும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ராகில் எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாக இருக்குமோ இந்த ரப்பரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தா இது மற்றதை விட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க தான் ரெக்கடாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் சாஃப்டாக இருக்குது. இதாங்க இன்னும் கடிச்ச மீன், காடாவில் அதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பைய கூட எடுத்துடல, நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு மீன் பிடிக்க மாட்டான்னு. Ay shit. போயிடுச்சுண்ணா, பாதி தூரம் வந்துட்டு போயிடுச்சு. ஆடா ஒரு மீனாக அடிக்குதுடா, அடிச்சிச்சா அடிச்சிச்சா. வா 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 வா. இல்லையே வா வா வா. கடி 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 கடிச்சிருச்சு, கடிச்சிருச்சு. ஒரு தடவை மிஸ் ஆகி ரெண்டாவது வந்து கிடச்சிச்சு.
இங்கே வரியா சும்மா போடலான்னு போட்டு பார்த்தா எதிர்பாராத சைஸ், நல்ல சைஸ். ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேனே, பண்ணியிருக்க மாட்டேன் ரெக்கார்டு. நம்பர் 2 நல்ல சைஸ். ரெக்கார்ட் ஆகிருக்கா என்னன்னு தெரில. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நீங்கள் தான் கொஞ்சம் முரட்டு பிடிக்கிறீங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களே இதிலே கோர்த்துருவேன். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஓகே. ரெக்கார்டாகலை நம்ம நேரமாக என்னமோ ரைஸ். இப்படி தான் மீனாக இருக்கணும். சூப்பரான மீன். கொழுப்பு எதுவுமே கிடையாது. பக்காவா டைகர் மாதிரி இருக்குது. ஒரிஜினல் நாட்டு விரால். ஹூக்கப் பாருங்கள் எப்படியா இருக்கு. தெரியும் நினைக்கிறேன். தெரியுங்களா ஹூக்கப் எப்படியா இருக்குன்னு. நல்லா வெறித்தனமான சூப்பரான விரால்.